வெல்கம் டு பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியானோடனே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 30,000 வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதை எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலமைன் க்ரோக்கரி பிஸ்னஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக நீங்கள் பிளேட்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, பீங்கானில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெலமைனில் செய்யப்பட்ட ஒரு தட்டுகள், கிண்ணங்கள், கரண்டிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இந்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ மெலமைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மெலமைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெமிக்கல் பவுடர், அவ்வளோதான். அது வந்து ஒரு கெமிக்கல் பவுடர். அந்த பவுடரை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பிளேட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு மிஷினரி இருக்குது, அந்த மிஷினரியே இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரியான தட்டுகளுக்கு என்ன வரவேற்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப வெயிட் அதிகமானது கிடையாது. அதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னா என்ன, நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு இப்போ இரும்புலையோ இல்லை வேறு இதுலேயோ நம்ம வந்து ஒரு பிளேட்டோ ஒரு பவுலோ நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த பிசுபிசுப்பு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம தேய்க்க ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே ஒட்டாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நச்சுத்தன்மை இல்லாதது, நான் டாக்ஸிக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 77 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், நம்ம ஃபுட்டு அவ்வளோ சூடாக நம்ம இதில் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்போ சூடாக யூஸ் பண்ணுறோம், அப்போ ஃப்ரீசரில் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்க்ராட்ச் ஆகாது, ஈஸியாக கீழே போட்டாலும் வந்து இது உடையாது. அப்போ நான் பிரேக்கபிள்னு சொல்லலாம், இதை உடையாது. ஒரு ரொம்ப வந்து கீறல்களும் இதில் அதிகமாக விழுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நம்ம இந்த தட்டுகள்லாம் கழுவுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்போம் இல்லையா, டிஷ்வாஷ், அந்த கழுவுறதுக்கான அந்த மிஷினில் நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து கழுவலாம். அதனால இது உடையாது, ஒன்றும் செய்யாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவனில் இதை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா ஒரு 77 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் சூடாக. அப்படிங்கும்போது இது அவனில் வச்சோன்னா இது உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவனில் இதை யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி என்ன செய்யலாம், இந்த பிளேட்ஸ் எல்லா இடத்துலையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில், ஹோட்டல்ஸில், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், அப்புறம் வந்து பஃபே ஸ்டைலில் கொடுக்குற இடத்துல இப்போது அந்த செராமிக் பிளேட்ஸுக்கு பதிலாக இந்த மெலமைன் க்ரோக்கரி இந்த பிளேட்ஸை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெலமைன் பிளேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ரொம்ப டிசைனாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. இந்த மெலமைன் பிளேட்ஸை நம்ம எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஹைட்ராலிக் ப்ரெஷிங் மிஷின் தான் இது. ஆனால் இதுக்கு வந்து மெலமைன் பிளேட்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஸ்பெஷலான ஒரு மிஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இதுக்கான மோல்டு இதுக்கு தேவைப்படும். மோல்டை வச்சுட்டு நம்ம அந்த பவுடரை எடுத்து கரெக்டாக அளந்துட்டு நம்ம அந்த மோல்டில் வச்சு நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த மோல்டு மாதிரியே அந்த பவுடர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப இது மேலே கொஞ்சம் மெலமைன் பவுடரை கொட்டி என்ன செய்யணும், திரும்ப ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதுக்கான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸை, ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும் பவுல் பார்க்குறதுக்கு, இந்த ஸ்டிக்கர்ஸை இது மேலே வச்சு திரும்ப அந்த பவுடரை கொட்டி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் வந்து அதில் ஒட்டிடும். நீங்கள் இது கழுவுனாலும் சரி என்ன பண்ணாலும் இந்த ஸ்டிக்கர் என்ன செய்யாது, போகாது. இதில் இருக்க கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, அதுவும் கரெக்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் டிசைனாக ரொம்ப அழகழகாக இந்த பிளேட்ஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இதில் பார்த்தது வந்து பவுல் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி பிளேட்ஸ் பண்ணலாம், ஸ்பூன் பண்ணலாம், பெரிய பெரிய பவுல்ஸ் பண்ணலாம். நீங்கள் பஃபே ஸ்டைலில் பண்ணுறதுக்கு பெரிய பிளேட்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பிளேட்ஸு நம்ம சாதாரணமாக சின்னதாக தொட்டுக்க செய்கிற மாதிரி வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி பிளேட்ஸும், சின்ன சின்ன ஸ்மால் பிளேட்ஸும் நம்ம என்ன செய்ய முடியும், இதில் செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக தரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வாங்கிக்கலாம், டின்னர் செட்டாக ஒரு செட்டாக விற்கிறாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கான
மெஷின் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வருது. இதை விட கம்மியாக நீங்கள் வாங்குனீங்க அப்படிங்கும்போது அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியல. இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது சாதாரணமாக உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் நமக்கு பண்ண தெரியாதே, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் வாங்குகிற இடத்துலையே உங்களுக்கு இது டெமோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க. ஒரு சில கம்பெனிஸில் சிடியே போட்டு வச்சுருப்பாங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்கள் இதெல்லாம் நேராக போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். நீங்கள் இதோட கெப்பாசிட்டி எந்த அளவு கரண்ட்டில் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது 1 மணி நேரத்தில் எத்தனை பிளேட்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 100லேருந்து 500 வரைக்கும் இதில் என்ன பண்ணலாம், பிளேட்ஸ் மேக் பண்ணலாம். அதாவது 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 100லேருந்து 500 பிளேட்ஸ் வரைக்கும் இதில் என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் மோல்டு இருக்குது. என்ன ஒவ்வொரு பவுல் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு, அதுக்கப்புறம் பிளேட் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு அப்படின்னு தனித்தனி மோல்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கணும், மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, மிஷின் வாங்கியாச்சு அப்படின்னா இதுக்கான மூலப்பொருள் என்ன, ஒரே ஒரு பொருள் தாங்க. அது என்னன்னா மெலமைன் பவுடர். இது மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளவு தான் இதுக்கு மூலப்பொருள். பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த மெலமைன் பவுடர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 56 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. மினிமம் வந்து 56 நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 210 ரூபாய் வரைக்கும் போகுது. அதோட பியூரிட்டியை பொறுத்து இதோட ரேட் வந்து என்ன செய்யுது, டிஃபர் ஆகுது. ஓகேங்களா. பெரும்பாலும் இந்த 56 இந்த மாதிரி பவுடர் தான் வாங்கி நிறைய பேர் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 56லேருந்து 210 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இதில் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப 100% பியூராக இருக்கக்கூடியதாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். நம்ம சாதாரண மார்க்கெட்டில் பண்ணும்போது 100% பியூரிட்டியோடும் பண்ணலாம். ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 56 ரூபாய் இந்த மாதிரி மூலப்பொருளை பயன்படுத்தியும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பிளேட்ஸ் வந்து செய்ய முடியும். இதோட நேம் என்ன சொல்லியிருக்கேன், மெலமைன் பவுடர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக 1 கிலோ பவுடர் அப்படிங்கிறது உங்களுக்கு 56 ரூபாய். மிஷின் ரேட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மிஷினோட ரேட்டாக இருக்குது. இல்லை 1 கிலோ பவுடர் நம்ம 56 ரூபாய். அப்போ எத்தனை கிலோ நம்ம செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அத்தனை கிலோ என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கணும், அவ்வளோதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டுங்கிறது வந்து 50 ரூபாய்க்கு உங்களுக்கு வெளியில் சேல்ஸ் ஆகுது நார்மலாக. இப்போ அதே நீங்கள் 3 பிளேட்ஸ் வந்து அப்போ எவ்வளோ ஆகும், 150 ரூபாய் ஆகும். அதாவது 1 கிலோகிராம் பவுடரில் நம்ம எத்தனை பிளேட்ஸ் பண்ணலாம், 3 பிளேட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். ஓகேவா. 1 கிலோகிராம் பவுடர் நம்ம எடுத்தோம்னா அதில் எத்தனை பிளேட் பண்ணலாம், 3 பிளேட் பண்ணலாம். அப்போ 3 பிளேட்டோட ரேட்டு 150 ரூபாய். 1 கிலோ பவுடரோட ரேட் என்ன, 56 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நீங்கள் அடிஷ்னலாக மற்றபடி ஈபி மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 20 ரூபாய் வச்சா கூட 76 ரூபாய் உங்களுக்கு அடக்க விலை ஆகுது. அப்போ 3 பிளேட் செய்கிறோம் இல்லையா, அப்போ 150ல் 76 போச்சுன்னா உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குது, 74 ரூபாய் வந்து உங்களுக்கு இதில் லாபமாக இருக்குது. அப்போ எத்தனை பிளேட்டுக்கு 74 ரூபாய், 3 பிளேட்டுக்கு 74 ரூபாய். அப்போ ஒரு பிளேட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 ரூபாய் அப்படிங்கிறது இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பிளேட்டுக்கு 24 ரூபாய் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு பிளேட்டுக்கு நமக்கு 24 ரூபாய் நிற்கிதுன்னு சொன்னோம். நீங்கள் இன்னும் கூட அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஏதாவது குறைச்சா கூட ஒரு பிளேட்டுக்கு நமக்கு 20 ரூபாய் அப்படின்னு வச்சு நம்ம இப்போ லாப கணக்கு போட போகிறோம். இதில் 1 ரூபாய் 2 ரூபாய் முன்ன பின்ன இருந்தாலும் இருக்கலாம். சாதாரணமாக ஒரு 20 ரூபாய் ஒரு பிளேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், கணக்கு போட போகிறோம். இப்போ 1 kgக்கு நம்ம எத்தனை பிளேட் பண்ணலாம், 3 பிளேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த 3 பிளேட் அப்படிங்கிறது பெரிய அளவில். நீங்கள் இதுவே ஸ்பூனெல்லாம் பண்ணீங்கன்னா நிறைய பண்ணலாம். ஓகேவா. பிளேட்டை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 500 கிலோகிராம் நம்ம பவுடர் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ எத்தனை பிளேட் பண்ணலாம், 1500 பிளேட் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், 1 கிலோகிராம் பவுடருங்கிறது 56 ரூபாய். அப்போ 500 கிலோகிராம் பவுடர் நம்ம 28,000 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், வாங்க வேண்டியிருக்கும். அப்போ 500 கிலோகிராம் பவுடருக்கு நம்ம 1500 பிளேட் பண்ணுவோம் இல்லையா. ஒரு பிளேட்டுக்கான லாபம் நமக்கு 20 ரூபாய் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ 1500 பிளேட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30,000 ரூபாய் வந்து நமக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும்.
ஓகேவா? இப்போ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க மிஷின் ஓட்டுறீங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு 500 பிளேட்ஸ் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சோம்னா என்ன ஆயிடும்? 1500 பிளேட்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? மேக் பண்ண முடியும். அப்ப அந்த 1500 பிளேட்ஸையும் நம்ம ஒரே நாள்ல சேல் பண்றோம் அப்படிங்கும்போது, நமக்கு ரூ. 30,000 கிடைக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு 1500 பிளேட் மேக் பண்ணா கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க 1000 பிளேட் மேக் பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 1000 பிளேட் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 20,000 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ரூ. 20,000 அப்படிங்கும்போது 30 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன ப்ராஃபிட்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் சேல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணும்போது நீங்கள் இந்த சேலை என்ன செய்ய முடியும்? ரீச் பண்ண முடியும். இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 1500 பிளேட்ஸ் வந்து சேல் பண்ணணும். நீங்கள் 500 பிளேட் விற்றீங்கன்னா அதுக்கு தகுந்த லாபம், 1000 பிளேட் விற்றீங்கன்னா அதுக்கு தகுந்த லாபம், 1500 விற்றீங்கன்னா அதுக்கு தகுந்த லாபம். அந்த மாதிரி நீங்கள் இந்த கால்குலேஷனை என்ன செஞ்சுக்க வேண்டியதான்? மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ ஏற்கனவே பார்த்தது தான் மெலமைன் பிளேஸில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். டிஷ்வாஷரில் நம்ம கழுவும் போது இது ரொம்ப சேஃபானது. டியூரபிள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நீண்ட காலம் உழைக்கக்கூடியது. ரீயூசபிள், திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட விலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவில் மட்டும் இதை என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி நான் டாக்ஸிக், இதில் நச்சுத்தன்மை கிடையாது, இது வந்து உடையாது, ஸ்க்ராட்ச் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. பல டிசைனில் பல கலர்ஸில் கிடைக்கிது. இதுவே நீங்கள் ஒயிட்டுன்னு இல்லை, க்ரீனில் பண்ணலாம். நீங்கள் மெலமைன் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்ன கலர்ஸில் இருக்கோ அந்த கலர்ஸ்லலாம் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பிளேட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் மிஷினு, அதுக்கப்புறம் அந்த பவுடரோட காஸ்ட்டு, நீங்கள் ஒரு 500 கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு 28,000, அப்போ ஒரு 6 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம வீட்டிலேயே என்ன பண்ணிக்கலாம்? இந்த மிஷினை போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம கடை போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. அப்போது இதை எங்கெங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் நம்ம இது கேட்கலாம். அதுக்கப்புறம் கிஃப்ட் பேக் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். டின்னர் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1200லேருந்து 2500 வரைக்கும் ஒரு செட் அப்படிங்கிறது விற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பொருளும் கலந்துருக்கும். இதை வாங்கி நம்ம அப்படியே என்ன செய்ய முடியும்? கிஃப்ட் பேக்கிங்காக பண்ணியும் தர்றாங்க. அந்த மாதிரியே நம்ம சேல் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக ஒவ்வொரு பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு தனியாக ஒரு பிளேட் 45 ரூபான்னு விற்கிது. ஒரு டின்னர் செட்டு 1200லேருந்து 2500 வரைக்கும் விற்கிது. அப்போ நம்ம இந்த காமர்ஸ் சைட்டில் நம்ம விற்கும்போது இன்னும் நமக்கு லாபம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். நம்ம டீலர்ஷிப்பில் நம்ம கொடுத்து இதை சேல் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம இன்னும் வந்து நிறைய பொருளை நம்ம விற்க முடியும். அப்போ டீலர்ஸ்ட்டை நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யலாம்? நம்மளோட ரேட்டை, நம்மளோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? டீலர்கிட்ட நம்ம சேல் பண்ணலாம். நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க ஒரு 40 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணுவாங்க. அதை கடைக்காரவங்க ஒரு 45 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ டீலர்ஸ்கிட்ட நம்ம சேல் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். காமர்ஸ் சைட்டை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இதில் நிறைய லாபம் பார்க்க முடியும். டீலர்ஸை நம்ம பயன்படுத்தும் போது லாபம் கம்மியாக இருக்கும், ஆனால் சேல் வந்து அதிகமாக இருக்கும். இது 2 தான் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் தயார் பண்ணும்போது நிறைய கலர்ஸில், நிறைய டிசைன்ஸில், நிறைய வெரைட்டிஸாக நீங்கள் கொடுக்கும்போது இந்த மார்க்கெட்டிங்கில் நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த பாத்திரங்கள் விற்கக்கூடிய அந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? இதை சேல் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பிராண்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட் ஏரியாவாக இருக்குது. இதில் நிறைய பேர் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது இன்னும் சூப்பராக நீங்கள் வந்து இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.